வணக்கம் நேர்களே, வணக்கம் ரியாஸ். வணக்கம் கஜ்மோகன். இன்று நாங்கள் வெளிவந்திருக்கிற பத்திரிகைகளுக்கான செய்திகளுக்கு செல்வோம். இன்றைய சக்தி பிரஸ் ரிலீஸின் ஊடாக இன்று 26ஆம் தேதி மே மாதம் 2014 ஆண்டு மிக முக்கியமான நாள் எங்களுக்கு. ஏனென்றால் 14வது இந்திய பிரதமர் பதவியேற்கும் வகவும் டெல்லியில் கோலாகலமாக இன்று இடம்பெற இருக்கிறது. அவர் பிறந்ததும் செப்டம்பர் 17. அதே நேரத்தில் அவர் அரச மேடை ஏறுவதும் 26/8/8. ஆகவே அவர் இலக்கத்தோடு கொஞ்சம் அதிகம் நட்புறவு கொண்டாடுகிறோம் என்ற ஒரு எண்ணம் எல்லோருக்கும் தோணுகிறது. சரி, பார்ப்போம். இன்றைய தினம் தமிழ் பத்திரிகை சுமந்து வந்திருக்கக்கூடிய செய்திகளை கொஞ்சம் பார்க்கலாம். அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் வெளியாகிய தமிழ் தந்தி பத்திரிகை முதலில் நாங்கள் சேர்த்துக்கொள்ளப் போகின்றோம். மோடி நாளை பதவியேற்பு, அதாவது இன்று பதவியேற்பு. மஹிந்தவுக்கு தமிழகத்திலும் நவாஸ் ஷெரீஃபுக்கு பாகிஸ்தானிலும் எதிர்ப்பு. ஜனநாயகத்தை கொண்டாடி மகிழவே இலங்கை பாகிஸ்தான் தலைவர்களுக்கு அழைப்பு என்கின்ற விஷயத்தை பாரதிய ஜனதா கட்சி விளக்கமாக தெரிவித்திருக்கிறது. ஆனால் இப்போது அவர் இந்திய பிரதமராக பதவியேற்கிற நேரத்தில் ஒரு கட்சி சார்ந்த ஒரு செய்தி ஒன்று வெளிவர வேணுமான்ற ஒரு கேள்வியும் இருக்கு. என்ன அது ஒரு நாடு சார்ந்த கேள்வி. அடுத்து, இலங்கை தமிழர் தீர்வு விடயத்தில் மோடியிடம் புதிய தீர்மானம் தேவை என்கின்ற விடயம் இருக்கிறது. இது குறிப்பாக எந்தெந்த அரசு பதவியேற்கிறதோ இந்தியாவிலே எல்லோருக்குமே சொல்லப்படுகின்ற ஒரு விடயம். ஆகவே இப்போ சுதந்திர தினம் 1947ஆம் ஆண்டிலிருந்து இந்தியா சுதந்திரம் பெற்று இதுவரைக்கும் தமிழர்களுக்கு என்ன தீர்வு கிடைத்தன்ற ஒரு கேள்வி இருக்கிறது தானே, இல்லையா? ஆகவே மீண்டும் அதே கேள்வியை தான் இப்போது கேட்க வேண்டியதாக இருக்கிறது. இலங்கை தமிழர் தீர்வு விடயத்தில் மோடியிடம் புதிய தீர்மானம் தேவை என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. வடமாகாண சபையின் பணிகளில் குறுக்கீடு செய்கின்றார் ஆளுநர் என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. எத்தனை ஆளுநர்கள் மாற்றினாலும் அது வடமாகாண சபையினுடைய பணிகளில் குறுக்கீடாக தான் இருக்கு. இல்லை இது அதாவது வடமாகாண சபை பணி செய்யறதுல கஷ்டப்படுதா அல்லது உண்மையாவே அப்படியான ஒரு சூழல் தானே? இந்த குற்றச்சாட்டு சுமத்தப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் கஜமோகன், வடமாகாணத்தில் அதே போன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூறுகின்ற விடயம் என்னவென்றால், ஏனைய மாகாணங்களில் ஆளுநர் வெறுமனே தனது பதவி பெயருக்கு மாத்திரம் இருக்கின்றார்கள். ஆனால் வடமாகாணத்தில் மாத்திரம் அனைத்து அதிகாரங்களும் ஆளுநருக்கு வழங்கப்பட்டு மாகாணத்தின் செயற்பாடுகளில் தலையிடுவதுதான் குற்றம் சுமத்தப்படுகின்றது. அப்படிதான் குற்றம் சுமத்தப்படுகிறது. தமிழ் தந்தியினுடைய இன்னொரு கட்டமிடப்பட்ட செய்தியாக இருக்கிறது. அழைப்பை மத்திய அரசு மறுபரிசீலனை செய்யுமா என்கிற செய்தியாக இருக்கிறது. நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்க இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு விடுத்துள்ள அழைப்பை மத்திய அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என திமுக தலைவர் மு கருணாநிதி கூறியிருக்கின்றார் என்கிற செய்தியாக இருக்கிறது. இவரை மாதிரி அரசியல் செஞ்ச இன்னும் இருக்கிற ஒரு காலகட்டத்தில் நினைச்சார் தான் வாக்குகளும் வாங்கலாம்னு, இப்போ வாக்குகளும் இல்லாமல் போயிட்டு இலகுவான அரசியல். அடுத்து, 4 தொழிற்சாலைகளுக்கு யாழில் அனுமதி மறுப்பு. யாழ் குடாநாட்டில் புதிதாக நிறுவ பிரேரிக்கப்பட்ட 4 தொழிற்சாலைகளுக்கு அனுமதி வழங்க மத்திய சூழல் அதிகார சபை மறுப்பு தெரிவித்திருக்கின்றது. நீர்நிலைகளுடன் தொடர்புடைய 4 திட்டங்களாக இவை அமைந்திருந்ததுடன் இந்த திட்டங்களை முன்னெடுப்பதற்கான அனுமதியை யாழ்ப்பாண வணிகர் கழகத்தின் மூலம் வழங்கப்பட்டு சூழல் பாதுகாப்பு தொடர்பான உறுதிப்படுத்தலை பெற்றுக்கொள்ளும் வகையில் குறித்த திட்டங்கள் பற்றிய பிரேரணைகள் மத்திய சூழல் அதிகார சபையில் அனுமதிக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் குறித்த திட்டங்களுக்கு அமைய தொழிற்சாலைகள் யாழ்ப்பாண பகுதியில் நிறுவப்படின் குடாநாட்டில் குடிநீர் தட்டுப்பாட்டை மோசமான நிலைக்கு கொண்டு சென்று விடும் என்று குறிப்பிட்டு இந்த அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறதாக தெரிவிக்கிறது இந்த செய்தி. ஒன்று யாழ்ப்பாணம் சார்ந்த செய்தி. அதைத் தொடர்ந்து இன்னொரு செய்தி, அரசின் உள்ளக பிரச்சனைகள் தற்போதே வெளிவருகின்றன என்கின்ற செய்தி ஒன்று முந்தைய தினம் தமிழ் தந்தியிலே பிரசுரமாக இருக்கிறது. நேற்று வெளியாகிய அரசின் உலக பிரச்சனைகள் தற்போது களத்திற்கு வந்துள்ளது என்று தெரிவித்திருக்கின்றார் நவ சமசமாஜ கட்சியினுடைய செயலாளர் விக்ரமபாகு கருணாரத்ன. கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார் என்கிற செய்தியாக அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய மாவட்ட அமைப்பாளர் கைது என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கிளிநொச்சி கிளையின் அமைப்பாளராக ஜெகதீஸ்வரன் நேற்று முன்தினம் இரவு 10 மணி அளவில் இலங்கை படை புலனாய்வாளர்களினால் கைது செய்யப்பட்டிருப்பதாக ஒரு செய்தியும், வெளிநாடுகளில் உள்ளவர்களின் வீடுகளில் பண மோசடி என்கின்ற இன்னும் ஒரு தலைப்பும் குறிப்பாக இங்கே பிரசுரமாயிருக்கிறது தமிழ் தந்தையில். ஊடகவியலாளர்களுக்கு நடத்தப்பட இருந்த பயிற்சி பட்டறை போலீசாரினால் இடைநிறுத்தம் என்கின்ற செய்தி இருக்கும் பிரசுரமாயிருக்கிறது. புலனறுவை மிகுந்தலை பிரதேசத்தில் நடக்கப்பட்டிருந்த ஊடகவியலாளர் பட்டறை போலீசாரினால் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்ற செய்தி இருக்கிறது. இந்த அரசாங்கம் விரைவில் உடையும் இப்படி ஒரு செய்தியை கொழும்பு மற்றும் நீர்கொழும்பு பிரதேசங்களில் பாரிய அளவில் ஹெரோயின் விற்பனையாளர் இருக்கும் நிலையில் அரசாங்கம் தேநீர் கரண்டியில் ஹெரோயின் வைத்திருப்போரை கைது செய்து போதைப் பொருள் விற்பனையாளர்களை கைது செய்ய கூறுகிறார் என ஐக்கிய தேசிய கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்க தெரிவித்திருக்கின்றார். அதனால அரசு கவலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
கிரனைட் வெடித்ததில் இளைஞர் படுகாயம், இந்தியாவிலிருந்து நாடு திரும்பிய ஐவர் கைது என்கின்ற செய்திகள் நேற்றைய தினம் வெளியாகிய தமிழ் தந்தி பத்திரிகையினுடைய செய்திகளாக இன்று நாங்கள் பார்த்திருந்தோம். அதைத் தொடர்ந்து இன்று வெளியாக இருக்கக்கூடிய தினக்குரல் பத்திரிகையை நாங்கள் பார்க்கலாம் என்றிருக்கிறோம். நீங்களும் கரம் எடுக்கலாம். தினக்குரல் பத்திரிகையினுடைய இன்றைய செய்திகளிலே முக்கியமாக பிரதான தலைப்பு இப்படி பேசப்படுகிறது. தினக்குரலிலே கடும் பாதுகாப்புக்கு மத்தியில் மோடி இன்று பதவியேற்கிறார். விழாவில் கவனத்தை திருப்ப கதாநாயகர்களாக ராஜபக்ஷ, நவாஸ் ஷெரீப் என்கின்ற செய்தியாக இருக்கிறது. இங்கே அந்த செய்தி இருக்கின்றது, நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்தியாவின் 14வது பிரதமராக இன்று திங்கட்கிழமை நரேந்திர மோடியின் பதவியேற்பு வைபவம் கோலாகலமாக இடம்பெறவுள்ள நிலையில் இந்த வைபவத்தில் இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீஃபும் கதாநாயகர்களாக உலகின் கவனத்தை ஈர்க்கும் தன்மை அதிக அளவு காணப்படுகின்றது. மோடியின் பதவியேற்பு வைபவத்தில் அவரின் தாயார் ஹிராபா பெண் கலந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுமார் 3000 விருந்தினர்கள் இந்த வைபவத்தில் பங்கேற்க இருக்கின்றார்களாம். பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக முன்னணி மக்களவைத் தேர்தலில் பாரிய வெற்றியீட்டுள்ள நிலையில் ராஷ்டிரபதி பவனில் முன்றலில் பிரமாண்ட ஏற்பாடுகளுடன் நரேந்திர மோடியின் பதவியேற்பு விழா இடம்பெற இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. கஜமோகன், இன்றைய நாளை பற்றி நாங்கள் குறிப்பிடுவதாக இருந்தால் இலங்கைக்கும் சர்வதேச மட்டத்திலும் அதிகம் பேசப்படுகின்ற நாள், சர்வதேச மட்டத்தில் ஒரு முக்கியமான நாள். குறிப்பாக இந்தியாவின் 14வது ஜனாதிபதி பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்கின்றார். இவருடைய பதவியேற்பு நிகழ்வில் சாக் வலய தலைவர்கள் கலந்து கொள்ளிருக்கின்றார்கள். மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்தியாவுக்கு சாக் வலய நாடுகளின் தலைவர்கள் செல்கின்றார்கள் ஒரு பிரதமர் பதவியேற்பு நிகழ்வுக்கு. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள இருக்கின்றார். இன்று காலை அவர் இந்தியா நோக்கி பயணமாக இருக்கின்றார். ஜனாதிபதியினுடைய இந்த விஜயம் தொடர்பில் பல்வேறுபட்ட கருத்து முரண்பாடுகளுக்கு மத்தியில் அவருடைய விஜயம் அமைகின்றது. நரேந்திர மோடி ஜனாதிபதிக்கு நேரடியாக அழைப்பு விடுத்திருக்கின்றார் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறு. தமிழகத்தின் சில பகுதிகளில் நேற்று ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றன. ஜனாதிபதியின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இவ்வாறு இலங்கையில் போர்க்குற்றங்கள் இடம்பெற்றிருக்கின்றது, தமிழ் மக்களின் உரிமைகள் மீறப்பட்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இலங்கை ஜனாதிபதிக்கு அழைப்பு விடுத்திருக்க கூடாது என்று ஒரு தரப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுகின்ற பொழுது மற்றொரு தரப்பு கூறுகின்ற விடயம் என்னவென்றால் கட்டாயமாக இலங்கை ஜனாதிபதி இந்தியாவுக்கு வர வேண்டும், இலங்கை இந்திய தலைவர்கள் கலந்துரையாடித்தான் தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும், அதற்கு ஒரு அரிய சந்தர்ப்பமாக இந்த சந்திப்பு அமையப் போகின்றது என்ற விடயத்தினை தெரிவித்திருக்கின்றார்கள். அதேபோன்று இந்தியாவின் மீனவ சங்கங்களின் தலைவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள், இலங்கை ஜனாதிபதி இந்தியாவுக்கு வருவதன் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் மேம்பட்டு மீனவர்களுக்கு இடையிலான பிரச்சனைகளும் தீர்ப்பதற்கான சந்தர்ப்பம் இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். அதனிடம் மோடியின் பதவியேற்பு விழாவில் அமைச்சர் தொண்டமான், யாழ் மாநகர மேயரும் செல்கின்றார்கள் என்ற செய்தியா இருக்கு. நான் நினைக்கிறேன் விண்ணப்பங்கள் வேறு யாருக்கு விடுக்கப்பட்டது, அவர்கள் வர தருவ பட்சத்தில் அதை நிரப்புறதுக்கு இவங்களை கூட்டிட்டு போறாங்களோ, தமிழ் மக்களின் பிரதிநிதிகள் என்ற அடையாளத்துக்கு அழைத்துச் செல்கின்றார்களோ தெரியவில்லை. குறிப்பாக நாங்கள் கூற வேண்டும், வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனுக்கு ஜனாதிபதி நேரடியாக அழைப்பு விடுத்திருந்தார் தனது குழுவோடு இந்தியா செல்வதற்கான அழைப்பினை. அதனை வடமாகாண முதலமைச்சர் நிராகரித்திருந்தார். குறிப்பாக அவர் கூறிய விடயம் என்னவென்றால், வடக்கில் தற்பொழுது ராணுவ பிரசன்னம் அதிகரித்திருக்கின்றது, வடமாகாணத்திற்கான உரிமைகளை வழங்கவில்லை, இந்த பின்புலத்தில் நாம் இந்தியாவுக்கு சென்றால் இந்த அனைத்தையும் தான் நிராகரித்து விட்டேனோ என்ற ஒரு எண்ணம் தோன்றிவிடுமா என்ற எண்ணத்தினால் தான் இந்த அழைப்பினை தாங்கள் நிராகரிப்பதாக வடமாகாண முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். ஆனாலும் ஜனாதிபதியின் இந்த அழைப்பானது மத்திய அரசாங்கத்துக்கும் வடமாகாணத்துக்கும் இடையிலான உறவுகளை மேம்படுத்துவதற்கு எதிர்காலத்தில் ஒரு வாய்ப்பாக அமையும் எனவும் வடமாகாண முதலமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். நீங்க அப்படி தெரிவிக்கிறீங்க, அவர் தெரிவித்தார் என்று. ஆனால் கட்டுமுடப்பட்ட பகுதிக்குள் இன்னொரு செய்தி வந்திருக்கு, நீங்கள் அவதாமதிக்கணும். மஹிந்தவை அழைப்பதற்கு முன்பாக விக்னேஸ்வரனுடன் பாரதிய ஜனதா கட்சி தொடர்பினை ஏற்படுத்தி இருக்க வேண்டும், குழப்பத்தை தடுத்து நிறுத்திய மோடி. இதை நாங்கள் பார்க்க வேண்டும். தெற்காசிய தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்ததன் மூலம் இந்தியாவின் புதிய அரசு தனது முதலாவது வெளியுறவு கொள்கையை ஆரம்பித்திருந்த போது கிட்டத்தட்ட அனர்த்த நிலைமைக்கு சென்றிருந்த அந்த விவகாரம் நரேந்திர மோடியின் நேரடியான கவனிப்புக்கு உட்படுத்தப்பட்டதால் தவிர்க்கப்பட்டிருக்கின்றது. அமைச்சராக மோடி பதவி வகித்திருந்த அதிகளவிலான அனுபவத்தின் மூலம் இந்த அனர்த்த நிலை தவிர்க்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுது. அவருக்கும் ஒரு முதலமைச்சர் அனுபவம் ஒன்று இருக்குத்தானே, அதனால்தான் அவர் தெரிவித்திருக்கிறார். மஹிந்தவை அழைப்பதற்கு முன்பாக விக்னேஸ்வரனுடன் பாரதிய ஜனதா கட்சி தொடர்பு ஏற்படுத்தியிருக்க வேண்டும் என்று அவர் தலையிட்டு கூறியதாக, குழப்பத்தை தடுத்து நிறுத்தியதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். ஒரு விதத்தில் அவரே அதை செய்திருக்க வேண்டும் என்ற அழைப்பை தான் விடுத்திருக்கிறார். அதனை இலங்கையினுடைய சில தமிழ் அரசியல்வாதிகளும் குறிப்பிட்ட ஒரு விதத்தில் இந்த பயணத்திற்கு வடமாகாண முதலமைச்சரை அழைக்க வேண்டும் என்ற தேவையும் ஒரு அருமையான ஒரு ராஜதந்திர முறை இல்லையா, அரசு கையாண்ட முறை. அதையும் நாங்கள் யோசிக்க வேண்டும். ஏனென்றால்
அப்படி சென்றிருந்தால் வடக்கிலே இருக்கக்கூடிய ஒரு உறவை வெளிக்கண்டு வரும் ஒரு நிலையாக அது இருந்திருக்கு. அப்படி இவர் சென்றிருந்தால் அரசு உறவை ஏற்படுத்தியிருக்கின்றது நிரூபித்ததாக இருந்திருக்கும். செல்லாவிட்டால் இல்லை என்று இருந்திருக்கும். இப்போது இலங்கை அரசுக்கும் குறிப்பாக வடமாகாண சபைக்கும் இடையிலே பிணக்குகள் என்பது வெளியிலே தெரியக்கூடியதாக இருக்கும். இப்படி பல விஷயங்கள் இந்த ராஜதந்திர அணுகுமுறையில் இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதை நாங்கள் கொஞ்சம் கையில் எடுக்க வேண்டும். ஆனால் அதற்கு முன்னைய 2 வாரங்களுக்கு முன்னர் தான் முதலமைச்சர் சி விக்னேஸ்வரன் அவர்கள் சொல்லியிருந்தார், அரசுடன் சேர்ந்து பணியாற்ற தயார் என்று வடமாகாண சபை. ஆமாம், முரண்பாடுகள் தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருக்கின்றது. உண்மையிலே நேர அறிக்கையை பார்த்து விட்டு வருவோம். முரண்பாடுகள் தொடர்ந்தும் நீடித்துக் கொண்டே இருக்கின்றது. குறிப்பாக மத்திய அரசாங்கத்துக்கும் வடமாகாணத்துக்கும் இடையிலான உறவுகள் மேம்பட வேண்டும். அதற்கு உண்மையிலேயே வடமாகாணத்திற்கான அதிகாரங்களை வழங்கினால் இதனை அரசியலமைப்பின்படி மாகாண சபைகளுக்கு வழங்கப்படுகின்ற அதிகாரங்களை தங்களுக்கு வழங்குங்க என்றுதான் வடமாகாண சபையினுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு உள்ளிட்ட ஆளும் கட்சி தெரிவிக்கின்றது. ஏனைய மாகாணங்களை பொறுத்த மட்டில் தற்பொழுது அரசியலமைப்பில் இருக்கின்ற சில அதிகாரங்களை கூட வழங்காத நிலைமையில் மாகாணங்களுக்கு இருக்கின்ற அதிகாரங்களை வழங்க முடியும். இப்ப தற்பொழுது கூறுகின்றார்கள் காணி அதிகாரம், போலீஸ் அதிகாரம் என்று அதிகாரங்களை பேசுவதற்கு முன்னர் ஏனைய மாகாணங்களுக்கு வழங்கி இருக்கின்ற சுதந்திரங்களை கூட தங்களுக்கு வழங்கவில்லை என்பதுதான் இவருடைய குற்றச்சாட்டு, முக்கியமான குற்றச்சாட்டு. அதே நேரத்தில் இன்னும் ஒரு அதிரடியான ஒரு விடயம் இங்கே பேசப்படுகிறது பாருங்கள். இப்ப ஒரு இலங்கையினுடைய மத்திய அரசு என்பது இப்போது இப்ப மத்திய அரசுக்கும் ஒரு மாநில அரசுக்கும் இடையில, அதாவது மாகாண சபை என்கின்ற ஒரு அமைப்புக்கும் இடையில ஒரு முருகல் நிலை இருக்குதான். அதற்காக மாகாண சபை என்கின்ற பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இலங்கை என்ற பிரதேசத்துக்கு இல்லாதவர்களா? இல்லை, நிச்சயமாக அவர்களும் உட்படுத்தப்பட்டவர்களும் இலங்கையர்கள் தான். தமிழக மீனவர்கள் அனைவரும் விடுதலை செய்யுமாறு ஜனாதிபதி பணிப்பு, மோடி அழைத்ததன் எதிரொலி. இது 2வது முறையாக ஜனாதிபதி எடுத்த தீர்மானம். இதனால் இதொரு அந்த பகுதி மக்களிடையே அரசின் மீது இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை பற்றி ஒரு கேள்வியை கொண்டு வருகிறது அல்லவா? ஒரு பக்கம் இந்த 2 உறவுகள் சார்ந்த விடயம் இருக்கட்டும், ஆனால் மக்கள் என்கின்ற பொது பிரதான காரணி ஒன்று அங்கே நேரடியாக பாதிக்கப்படுகிற ஒரு அழுத்தம் தருகிறது. ஆகவே இவ்வளவு காலம் நேர்மையாக நீங்கள் எல்லாம் போய் படம் பிடித்து காட்டியிருந்திருக்கு. நேர்மையாக கடல் வளத்தை சரியான முறையிலே நேர்மையாக செயற்படுத்தி இருந்த எமது மீனவர்கள், இலங்கை மீனவர்களுக்கு ஏதோ ஒரு தர்மம் நியாயம் ஒன்று கிடைக்காதது போன்ற ஒரு துணை இருக்கிறது அல்லவா? மீனவர்களை கைது செய்வதற்கான காரணமே அவர்கள் இலங்கை அத்துமீறி பிரவேசித்து இலங்கை மீனவர்களுக்கான சந்தர்ப்பத்தை வழங்காமல் மீன்பிடித்தல் என்ற ஒரு குற்றச்சாட்டு. இவர்கள் கைது செய்யப்பட்டதன் பின்னர் அரசியல் தலையீடுகள் காரணமாக இவர்கள் விடுதலை செய்யப்படுவது உண்மையிலே நாங்கள் நியாயப்படுத்த முடியாது. உதாரணத்துக்கு நாங்கள் கூறுவதாக இருந்தால், யாராவது ஒருவரை ஒரு போலீசார் கைது செய்கின்றார்கள், அதன் பின்னர் தனக்கு தெரிந்த ஒரு அரசியல்வாதியை பிடித்து வெளியே வருவதை போன்ற ஒரு செயற்பாடு. இப்போது வடமாகாண மீனவர் அமைச்சருக்கும் வடமாகாண சபை முதலமைச்சருக்கும் பெரிய ஒரு அழுத்தம் இருக்கும் இதனால். ஆமா, 3 புலி சந்தேக நபர்கள் மலேசியாவில் கைது என்ற இன்னொரு செய்தியும், இடம்பெயர்ந்த மக்களின் அவலம் ஐக்கிய நாடுகளுக்கு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு பியானி என்கின்ற செய்தியாக இருக்கிறது. அதாவது இலங்கையில் இடம்பெற்ற யுத்தத்தை தொடர்ந்து கணிசமான மக்கள் தற்போதும் இடம்பெயர்ந்துள்ள நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பதான அந்த செய்தியை ஐக்கிய நாடுகளுக்கு அறிக்கை சமர்ப்பிக்கிறார் பியானி என்கின்ற செய்தி ஒன்றும் பிரசுரமாக இருக்கிறது. சாக் தலைவர்கள் இன்று மன்மோகன் சிங் சந்திப்பார் என்கின்ற செய்தி இருக்கிறது. இதே செய்தி கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னர் இருந்திருந்தால் அது எங்களுடைய தினக்குரலினுடைய பிரதான தலைப்பாக இருந்திருக்கவும் வாய்ப்பு இருந்திருக்கு. ஆனால் இங்கே ஒரு சிறிய செய்தியாக இருக்கின்றது. ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு தீர்வு காண ராஜபக்சவின் வருகையை பயன்படுத்துங்கள், இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்கிற செய்தியா இருக்கிறது. இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு தீர்வு காண ராஜபக்சவின் வருகையை பயன்படுத்துங்கள் என்கின்ற ஒரு நேர்முக சிந்தனை ஒன்று இங்கே அவர்கள் வழங்கி இருக்கின்றார்கள். பல்கலைக்கழக வெளிவாரி மாணவி வல்லுறவுக்கு பின்னர் படுகொலை, மாத்தளையில் கொடூரம் என்கின்ற செய்தி இருக்கிறது. மாத்தளை வராப்பிட்டிய பகுதியில் பாழடைந்த வீடொன்றில் யுவதியொருவர் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக செய்தி இருக்கிறது. இதே போன்ற செய்தி ஒன்று கடந்த சனிக்கிழமையும் ஒரு இடத்திலே பதிவு செய்ய காலி பகுதியில் கஜமோகன், நாங்கள் இதை பற்றி கூறுவதாக இருந்தால், மாத்தளை வராப்பிட்டிய பகுதியில் ஒரு பல்கலைக்கழக பிரதனை பல்கலைக்கழகத்தின் வெளிவாரி பட்டதாரி மாணவி ஒருவர், இவர் ஒரு தன்னுடைய திருமண வீடொன்றுக்கு சென்று, குடும்பத்தின் திருமண வீடொன்றுக்கு சென்று வீட்டுக்கு வந்து உறங்கிக் கொண்டிருந்திருக்கின்றார். இரவிலே தாயுடன் உறங்கியவர் காலையில் பார்க்கும் பொழுது அந்த இடத்திலே இருக்கவில்லை.
பின்னர் தேடி பார்த்த பொழுதுதான் அருகில் இருந்த ஒரு வீட்டிலிருந்து சடலம் மீட்கப்பட்டிருக்கின்றது. நேற்றைய நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்தியூடாக நாங்கள் விரிவாக இந்த தகவலை வழங்கியிருந்தோம். இந்த மாணவி பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக சந்தேகம் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று இவருடைய உடல் சடலம் முழுமையாக கழுவப்பட்ட நிலையில் காணப்பட்டது. அதே போன்று இந்த மாணவி அணிந்திருந்த உடைகளும் கழுவப்பட்டிருக்கின்றது. இதற்கு பிரதான காரணம் என்னவென்றால் தடயங்கள் இல்லாமல் இருப்பதற்கு நிச்சயமாக பிரதான காரணம் தடயங்களை மறைப்பதற்கு நேற்று முன்தினம் இடம்பெற்ற காலி எல்பிடிஏ பகுதியில் இடம்பெற்ற சம்பவத்தின் பொழுது மோப்ப நாய்கள் சந்தேக நபருடைய ஆடைகளில் இருந்த இரத்தக்கரையை பயன்படுத்தித்தான் பின்தொடர்ந்து சென்று சந்தேக நபரை கைது செய்தது. இதனை பயன்படுத்தித்தான் இந்த சந்தேக நபர் உடனே அந்த மாணவி அணிந்திருந்த ஆடையை கழுவியிருக்கின்றார். எல்பிடிஏ சம்பவத்தை பற்றி நாங்கள் கூறுவதாக இருந்தால் இது ஒரு காதல் தொடர்பினால் ஏற்பட்ட ஒரு சம்பவம் என்று கூறப்படுகின்றது. அவர் ஒரு ராணுவத்தில் பணியாற்றுகின்ற ஒரு சிப்பாய் உடனடியாக ராணுவத்திலிருந்து விலகப்பட்டிருக்கின்றார், நிறுத்தப்பட்டிருக்கின்றார். இந்த காதல் தொடர்பு காரணமாக இருக்கும் என்று கூறப்படுகின்றது. உண்மையிலே இலங்கையை பொறுத்த மட்டில் இவ்வாறான சம்பவங்கள் தொடருமாக இருந்தால் வாழ்வதற்கு வாய்ப்பே இல்லை. யுத்தம் இடம்பெற்ற காலத்தை விட மிகவும் மோசமான கொடூரமான சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. பல்கலைக்கழக மாணவர்கள் என்று கூறுகின்ற பொழுது இனி மாணவர்களை பல்கலைக்கழகத்துக்கு அனுப்ப முடியுமா என்ற ஒரு பெரிய அச்சம் பெற்றோர்கள் மத்தியில் கட்டாயம் ஏற்படுகின்றது. சமாதான நடவடிக்கைகள் வெற்றியடைய முடியும் இப்போதும் நம்புகிறார் சொல்கேம் என்ற இன்னும் ஒரு சின்ன செய்தி ஒன்றும் தினக்குரல் பத்திரிகையில் ஒரு செய்தியாக இருக்கு. அதை பார்த்து விட்டோம். இனி நாங்கள் வீரகேசரி பத்திரிகை பார்க்கலாம். வீரகேசனுடைய பிரதான தலைப்பும் படித்தான் இருக்கிறது. மோடியின் பதவியேற்பு நிகழ்வுக்கு டெல்லியில் கோலாகல ஏற்பாடு, ஜெயலலிதா புறக்கணிப்பு, வைகோ இன்று கருப்பு கொடி ஏந்தி டெல்லியில் போராட்டம் என்கின்ற செய்தி இங்கே பிரதான தலைப்புச் செய்தியாக இருக்கிறது. அதைத் தொடர்ந்து மோடியின் பதவியேற்பிற்கு செல்லும் குழுவில் ஆறுமுகன், யோகேஸ்வரி, சஜின் வாசிற்கும் இடம் என்கிற செய்தியாக இருக்கிறது. அதுவும் யாழ்ப்பாண மாநகர மேயர் அடுத்த முறை தான் குறிப்பாக டெல்லியினுடைய பிரதமரை கொண்டு சந்தித்த செய்தியோடு வருவார் என்கின்ற ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைத்திருக்கிறது. காரணம், முதலில் விடுக்கப்பட்ட அழைப்பு மாகாண சபை உறுப்பினர்கள் அவர்கள் புறக்கணித்தது பலருக்கு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. அடுத்த செய்திகளுக்கு செல்லலாம். மஹிந்தவின் வருகைக்கு எதிர்ப்பு வலுவடைகிறது, தொடர் போராட்டங்களில் தமிழர் அமைப்புகள், கருப்பு கொடியுடன் டெல்லி புறப்பட்டார் வைகோ என்கிற செய்தியாக இருக்கிறது. இங்கே குறிப்பாக தமிழர் சார்ந்து வரக்கூடிய பத்திரிகை என்பதனால் அதாவது குறிப்பாக தமிழ் அமைப்புகள் கருப்பு கொடியிருந்து டெல்லியில் புறப்பட்டார் வைகோ என்கிற செய்தி பெரிதாக இருந்தாலும் இதே இடத்திலே நான் இன்னொரு பத்திரிகை கொண்டு வரலாம் என்று இருக்கின்றேன். அப்போதுதான் அந்த இலங்கையிலே பல பத்திரிகைகள் ஒரே செய்தி எவ்வகையாக தங்கள் இனம் சார்ந்து அல்லது மொழி சார்ந்து பதிவு செய்கிறார் என்பதை காட்டலாம். இங்கே இதை நாங்கள் காண்பிக்கலாம் என்று இருக்கின்றோம். மஹிந்தவின் வருகைக்கு எதிர்ப்பு வலுவடைகிறது, தொடர் போராட்டங்களில் தமிழர் அமைப்புகள், கருப்பு கொடியுடன் டெல்லி புறப்பட்டார் வைகோ என்கின்ற செய்தி இப்படி இருக்கு பட்சத்தில் பௌபிம என்கின்ற ஒரு பத்திரிகை இருக்கின்றது. சிங்கள பத்திரிகைகளை பார்த்தால் தெரியும். தேஹதப்பு கொள்ளா அதசிட்ட இந்தியாவே அகமதி, தேநீர் ஊற்றிய பையன் இன்றிலிருந்து இந்தியாவினுடைய பிரதமர். ஜனபதி மஹிந்தட்ட நவதில்லியேதி தடி ஆரக்ஷாலாக், ஜனாதிபதிக்கு டெல்லியிலே பலத்த பாதுகாப்பு. ஜெயலலிதா ராஷ்டிரபதி ஹவன வர்ஜனியக்கராய், அதாவது ராஷ்டிரபதி பவன்ல நடைபெறக்கூடிய அந்த செயற்பாட்டுக்கு செல்வதை தவிர்க்கிறார். இறுதியாக முக்கியமாக அதை காண்பியுங்கள் தயவு செய்து. டெல்லியே கொனக வைகோ கழுகொடி உசவாய், இதுதான் மிக முக்கியமான விஷயம். டெல்லியை கொனக வைகோ கழுகொடி உசவை என்கிற செய்தி. அதாவது டெல்லியினுடைய ஒரு மூலையில் வைகோ கருப்பு கொடி ஏந்துகிறார். அந்த இரண்டு செய்திகளும் எப்படி அந்த இரு தரப்பினருக்கு செல்வதற்கான பதிவுகள் இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கும். அதைத் தொடர்ந்து நாங்கள் வீரகேசரி பத்திரிகை இன்னொரு செய்திகளில் செல்லலாம். 10 பெண் எம்பிக்கள் அமெரிக்கா பயணம், ஒபாமாவையும் சந்திப்பர் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாயிருக்கிறது. சர்வதேச தலைமைத்துவ நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் இலங்கையின் 10 பெண் பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் அமெரிக்காவிற்கு விஜயம் செய்துள்ளனர் என்கின்ற செய்தி இங்கே கட்டமிடப்பட்ட செய்திகள் இருக்கிறது. தடுத்து வைக்கப்பட்டுள்ள அனைத்து இந்திய மீனவர்களையும் விடுவிக்கவும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உத்தரவு என்கிற செய்தி இங்கே பிரசுரமாயிருக்க ஜனாதிபதியின் உத்தரவு. அடுத்து நாமல் கலந்து கொண்ட கூட்டத்தில் வெடி குளவிகள் கலைந்து கொட்டியதில் 30 பேர் பாதிப்பு, வவுனியாவில் சம்பவம். குளவி பாதிப்பு இப்போ குறிப்பாக
பெருமளவில் இருக்கிறது இல்லையா? அது வெடி போட்டோன்னு குளவிகள் அப்படியே பின்னால வந்து நாம ராஜபக்ச அவர்கள் வைபவத்துக்கு வந்தபோது பட்டாசுகளை கொடுத்திருக்கின்றார்கள். அதன் போதுதான் குளவிகளும் குழம்ப ஆரம்பித்து இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. இதன் போது 30 பேருக்கு குளவி கொட்டியதில் அவர்கள் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார்கள். பேராதனை பல்கலைக்கழகத்தின் வெளிவாரி பட்டப்படிப்பு மாணவியின் சடலம் மீட்பு என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. ஆனால் தாயுடன் உறங்கியிருந்த அந்த பெண் எப்படி தனியே கொண்டு செல்லப்பட்டால் அடுத்த கேள்வியும் வருகிறது இல்லையா? மலேசியாவில் இலங்கையர் 3 போலீசாரினால் கைது, புலிகள் என சந்தேகம் என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. மீனவர்களை விடுவிக்கும் தீர்மானத்திற்கு மோடி வரவேற்பு என்கின்ற செய்தியாக இருக்கிறது. அவர் தரப்பில் அவர் சந்தோஷப்படுகிறார். ஒரு போனஸும் கிடைத்திருக்கிறார் இன்றைய அவரது. ஆகவே இந்த உறவு அதிகமாக வலுப்படுவதற்கு சந்தர்ப்பம் இருக்குமோ என்கின்ற செய்தியும் இங்கே கேள்விக்குறியாக இருக்கிறது. மீண்டும் தமிழர்களுக்கு இதே அல்ல தமிழ் பேசும் மக்களுக்கு இதே மாதிரியான ஒரு எதிர்காலம் தான் இருக்கிறதோ தெரியவில்லை. உறவுகள் சிறந்த முறையில் அமைந்து நியாயமான தீர்வுகள், சிறந்த முடிவுகள் கிடைக்குமாக இருந்தால், நியாயமான தீர்வு என்பதற்கு குறிப்பாக தமிழக தரப்புல கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய குற்றம் செய்யாத வடமாகாண மீனவர்களையும் விடுவித்தால் உறவுகள் அடையும். ஆம், நிச்சயமாக இரண்டு தரப்புக்கும் சாதகமான முறையில் முடிவுகள் கட்டாயமாக எடுக்கப்பட வேண்டும். எதிர்காலத்தில் இதன் எதிரொலிகள் எவ்வாறு அமையப் போகின்றது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். பிரதமர் மோடி பதவியேற்றதன் பின்னர் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவுகள் எந்த வகையில் அமையப் போகின்றது என்பதும் மிகவும் முக்கியமான ஒரு விடயமாகும். சாக் வலயத்தில் முதலிடத்தை தக்க வைக்கும் முயற்சியில் மோடி. விக்னேஸ்வரன் அழைப்பை ஏற்றிருந்தால் புதிய பயணம் ஆரம்பமாகிருக்கும் என்கிறார் அமைச்சர் வாசு. அண்மை காலமாக அரசாங்கத்துக்கு எதிர்ப்பான ஒரு விடயத்தை சொன்ன இன நல்லிணக்கத்திற்கு உரிமையான அமைச்சர் இப்போது சொல்லக்கூடிய விஷயம் அந்த அழைப்பை ஏற்றிருக்க வேண்டும் என்று ஒரு விதத்தில் அவருடைய எண்ணக்கருவில் அவர் சரியான ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார். ஆனால் முதலமைச்சர் சி விக்னேஸ்வரனுடைய கடமையிலே அவர் எந்த அளவு தூரத்தில் இதை நியாயப்படுத்த முடியும் என்ற கேள்வி அவருக்கு தான் தெரிந்திருக்கும் இல்லையா? நீங்கள் கூறியதை போன்று தொடர்ந்தும் வடமாகாண முதலமைச்சருக்கு சார்பாகவே அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார கருத்துக்களை முன்வைத்து வந்த நிலையில் இந்த கருத்தையும் சற்று முரண்பாடான கருத்தாக இருக்கின்றது. அடுத்து நாங்கள் இன்று வெளிவந்திருக்கக்கூடிய சுடரொளி பத்திரிகையுடைய செய்திகளுக்கு செல்ல வேண்டும். சுடரொளியினுடைய விடயம் குறிப்பாக இது அண்மையில் பேசப்பட்ட விஷயம். இந்த நமோ நமோ என்கின்ற சொல் அதுதான் மோடியினுடைய மிக பிரபல நரேந்திர மோடி அதான் அங்கே போடப்பட்டிருக்கிறது. இன்றிலிருந்து 14வது நமோ நமோ. குறிப்பாக இவர் தனது ட்விட்டர் இணையதளத்தில் பாவித்த இவருடைய ஆதரவாளர்கள் பாவித்த ஒரு சொல் நமோ நமோ. டெல்லியில் கடும் பாதுகாப்பு. அடுத்து இந்திய மீனவர்களை நல்லிணக்க சமிஞ்ஞையாக மீண்டும் விடுவிக்க ஜனாதிபதி ராஜபக்ச உத்தரவு. மீனவர் விடுதலையை வரவேற்கிறோம், இந்திய மீனவர்கள் அமைப்பு தெரிவிப்பு. ஐக்கிய நாடுகள் பிரேரணைகளை உன்னிப்பாக ஆராயும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆராய்ந்து கொண்டே இருக்கும். அடுத்து அறிக்கை கோரும் ஆணைக்குழு. இந்த செய்தியை கொஞ்சம் பார்க்கலாம். இங்கே இந்த கட்டமிடப்பட்ட பகுதிகள் இருக்கிறது. இணையதளங்கள் முடக்கப்பட்டமை தொடர்பில் பொதுஜன ஊடக அமைச்சு மற்றும் தொலைத்தொடர்பு ஆணைக்குழு ஆகியவற்றின் அறிக்கையை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு கோரியிருக்கிறது என்கிற செய்தி இருக்கிறது. ஆகவே இது மனித உரிமைகள் சார்ந்த செய்திகளை பரப்பும் இணையதளங்களுக்கான தடையா என்ற ஒரு விடயத்தையும் இங்கே சந்தேகத்தோடு கொண்டு வருகிறது. இது அறிக்கை வந்தவுடன் தான் அதனுடைய உண்மை நிலை எங்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்கும். அரசாங்கத்தின் தீர்வை ஏற்காவிடின் சும்மா இருங்கள், தமிழ் கூட்டமைப்புக்கு அமைச்சர் விமல் கூறுகிறார் என்கின்ற செய்தி இருக்கின்றது. அரசாங்கத்தோட 12 கோரிக்கையை முன்வைத்து கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கொண்டிருந்தது வர அல்லவா? நேற்று முன்தினம் ஜனாதிபதியை சந்தித்து தங்களுடைய அறிக்கையை இவர் சமர்ப்பித்திருக்கின்றார். அதன் பின்னர் நேற்று ஒரு ஊடகவியல் சந்திப்பை ஏற்பாடு செய்து இது குறித்து விளக்கம் அளித்திருந்தார். நாங்கள் அரசாங்கத்துக்கு 12 கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றோம். அதனை அது சம்பந்தமாக அரசாங்கத்திலிருந்து சாதகமான பதில்கள் கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதே போன்று இவர் கூறியிருந்தால் குறிப்பாக இவருடைய கட்சியிலிருந்து ஒரு சில பிரதிநிதிகள் ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்து கொண்டிருந்தார்கள். இவ்வாறு தங்களுடைய கட்சியிலிருந்து நான் நினைக்கின்றேன் அதனால் தான் நேரடியாக போய் சந்தித்தாரோ தெரியவில்லை. அவருக்கு தளம்பல் நிலையோடு தனக்கு தெரிந்து விட்டதோ. ஏனென்றால் அரசுடன் இல்லாவிட்டால் அந்த பலம் குறைந்து விடும். அது ஒரு காரணமாக இருக்கலாம். ஆணையிடக்கூடிய பலம் குறைந்து விடும். அதே நேரம் இப்ப ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஒரு புறம் போயிட்டு விட்டால் தனது கட்சியினுடைய நிலைப்பாடும் கடமையாகிவிடும் என்று எல்லாமே இறுதியாக ஒருவர் இருந்தால் கூட தான் கட்சியை முன்னெடுத்து செல்வதாக கூறியிருந்தமை சுட்டிக்காட்ட வேண்டிய விடயமாகும். பாப்பரசரே நியாயத்தை பேச எங்களுக்கு ஒருவர் வேண்டும். இஸ்ரேலிய பலஸ்தீனிய முரண்பாட்டை ஏற்க முடியாத நிலை அதிகரித்து வருவதாக விவரித்துள்ள பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்கள் சமாதானத்தை காண்பதற்கான துணிச்சல் மிக்க முடிவு எடுக்குமாறு இருதரப்பையும் கேட்டிருக்கின்றார் என்கிற செய்தி ஆரோக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. இருதரப்பும் சிறப்பான முடிவு எடுத்தார்.
உள்ளூர் இடம்பெயர்ந்தோர் தொடர்பில் போருக்கு பின்னரும் அக்கறை தேவை ஐக்கிய நாடுகளினுடைய விசேட சிறப்பு தூதுவர் தெரிவிப்பு என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. இவை இன்றைய தினம் சுழலொளி பத்திரிகையினுடைய செய்திகள். நாங்கள் மெட்ரோ செய்திகளுக்கு செல்லலாம். மெட்ரோ பல்கலைக்கழக மாணவி வெட்டிக்கொலை, இது மாத்தளையில் நடைபெற்ற சம்பவத்தை பதிவு செய்வதாக இருக்கிறது. அதைத் தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் மீது தாக்குதல், வில்கமுவில் இரவில் சம்பவம். இது மோட்டார் சைக்கிளில் ஒரே லொரியில் மோதியதில் இளைஞனும் யுவதியும் பலி என்கிற செய்தியாகும். மொரட்டோ பிரதேசத்தில் நேற்று லொரி ஒன்றும் மோட்டார் சைக்கிள்கள் இரண்டும் நேருக்கு நேர் மோதுண்டு விபத்துக்குள்ளாறுதல் இளைஞர் ஒருவரும் யுவதிகளும் உயிர்ந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. நாவலை திறந்த பல்கலைக்கழகத்தில் கைகலப்பு, மாணவர்களுக்கு காயம். பல்கலைக்கழகங்கள் இப்போது அதிகப்படியான காயமாகும் இடமாக மாற்றம் பெற்றுக் கொண்டு வருகின்றன. பெண்ணின் பெயரில் பேஸ்புக் கணக்கை ஆரம்பித்து காதலியாக நடித்து பல லட்சம் மோசடி செய்த நபர் என்கிற செய்தியாக இருக்கிறது. பார்த்தீர்களா, ஒரு காலகட்டத்திலே ஆண்கள் போல் மாற வேண்டும் என்று பெண்கள் நினைத்த காலம் மாறி இப்போது ஆண்கள் பெண்களாக மாறி சம்பாதிக்க வேண்டிய நிலையில தள்ளப்பட்டிருக்காங்க. பேஸ்புக் கலாச்சாரம் அவ்வளவுக்கு மாற்றம் அடைந்திருக்கிறது. ஏமாற்றம் அடைகின்றவர்களும் தொடர்ந்தும் அதிகரித்துக் கொண்டே போகின்றார்கள். நாங்கள் தினகரன் பத்திரிகை என்ற வாசியத்தை விடுவோம். இந்தியாவின் 14வது பிரதமர் மோடி இன்று பதவியேற்பு. இலங்கையில் உள்ள இந்திய மீனவர்கள் விடுதலை செய்ய ஜனாதிபதி பணிப்பு. தமிழக கட்சிகளின் கோரிக்கை பாரதிய ஜனதா கட்சியினால் நிராகரிப்பு. ஜனநாயகத்தின் வெற்றி விழாவிற்கே சாக் தலைவர்களை அளித்திருக்கின்றோம். ஊடக பேச்சாளர் நிர்மலா சீதாராமன் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது. உலகம் வியக்கும் அளவிற்கு பொருளாதார வறட்சி, இது இலங்கையில. அடுத்து நல்லிணக்கத்திற்கான வாய்ப்பை வடக்கு முதல்வர் நழுவ விட்டார். அரசியல் அழுத்தங்களே காரணம். இவர் யாரு சொல்வது? அஸ்வர், பாராளுமன்ற உறுப்பினரான HM அஸ்வர் அவர்கள். கிராண்ட் பாஸ் பள்ளிவாசல் ஒருபோதும் இடமாற்றப்படாது, பிரதி போலீஸ் மா அதிபர் அனுர சேராராயக்க தெரிவிப்பு என்கின்ற செய்தியும் இங்கே பிரசுரமாயிருக்கிறது. சமுத்திர பட்டுப்பாதை பொருளாதார மாநாடு, இலங்கை உயர்மட்ட குழு சீனா பயணம், அமைச்சர் அமுனுகம தலைமை என்கின்ற செய்தியும். எரிபொருளில் கலப்படம், காரைதீவு மாளிகைக்காடு சாய்ந்தமருது மீனவர்கள் இயந்திர படகுகள் பாதிப்பு, நஷ்டஈடு வழங்க கோரிக்கை. மிக முக்கியமான ஒரு செய்தி, மீனவர்கள் அதிக அளவில் பாதிக்கப்படக்கூடிய செய்தி. தினகரனுக்கு வாழ்த்துக்கள். இவ்வையான செய்திகள் நாங்கள் பத்திரிகையில் காண்பது குறைவாது, உண்மையாக பாதிக்கப்பட்ட செய்திகளை கொண்டு வருவது. நேற்று முன்தினம் நாங்கள் இது குறித்த ஒரு விரிவான செய்தியை நியூஸ் ஃபர்ஸ்ட் ஊடாக வழங்கியிருந்தோம். குறிப்பாக அந்த பிரதேசங்களில் படகுகளுக்கு எரிபொருளை பயன்படுத்திய பொழுது இடைநடுவே படகுகள் நின்றிருக்கின்றன. மீனவர்கள் மிகவும் பாரதூரமான எப்படி இருக்கும் இல்லையா? இது குறித்த ஆய்வுகள் தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. மண்ணெண்ணின் மாதிரிகள் கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவிக்கின்றது. அதன் பின்னர் தான் ஏதாவது கலப்படம் இடம்பெற்றிருக்கின்றன என்பது தொடர்பிலான இறுதி முடிவை தெரிவிக்க முடியும் எனவும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்திருக்கின்றது. நன்றி ஹாரிஸ். நன்றி கஜ்மோகன். உங்கள் கடமையினுடைய வெளிப்பாடு உங்களுடைய பதில்களில் தெரிகிறது. நிச்சயம். தொடர்ந்து குட் மார்னிங் ஸ்ரீலங்காவோடு இணைந்திருங்கள் என்று கூறிக்கொண்டு கொஞ்சம் நாங்கள் இடைவெளி எடுத்துக் கொள்கிறோம். உங்களோடு சக்தி பிரஸ் ரிலீஸ் நாளை வரும். நன்றி.